திருவாரூர் மற்றும் திருப்பரங்குன்றம் சட்டசபை தேர்தல் தேதிகள் இன்று அறிவிக்கப்படவில்லை. திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக பதவி வகித்தவர் ஏ.கே. போஸ். இவர் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி மரணமடைந்தார். இதனையடுத்து அந்த தொகுதி காலியாக உள்ளது என அறிவிக்கப்பட்டது. அங்கு அதிமுக தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், திமுக ஆகிய கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. இதேபோல முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆகஸ்ட் 7ஆம் தேதி மறைந்தார். இதனையடுத்து அவர் எம்எல்ஏவாக பதவி வகித்து வந்த திருவாரூர் சட்டசபை தொகுதி காலியாக உள்ளது. அங்கும் மும்முனை போட்டி எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக கருணாநிதியின் மகனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு.க. அழகிரியும் களம் காணக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரு தொகுதி காலியானால் அதற்கு 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது விதிமுறை. திருப்பரங்குன்றம், திருவாரூர் சட்டசபை தொகுதிகளுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவே தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில்தான் இன்று மத்திய தேர்தல் ஆணையர் டெல்லியில் பகல் 3 மணியளவில் நிருபர்களை சந்திக்க உள்ளார் என்கிற செய்தி காலை வெளியானது. மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 4 மாநில சட்டசபை தேர்தல் குறித்து அப்போது அவர் அறிவிப்பு வெளியிடுவார் என்பதால் அப்போது திருப்பரங்குன்றம், திருவாரூர் ஆகிய தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிற மாநிலங்களுக்கான சட்டசபை தொகுதி தேர்தல் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஓ.பி. ராவத் அறிவித்தாரை தவிர திருவாரூர் மற்றும் திருப்பரங்குன்றம் சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் தேதியை அவர் அறிவிக்கவில்லை. இதுகுறித்து நிருபர்கள் கேட்டபோது தமிழகத்தில் புயல் சின்னம் உருவாகி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் இன்று தேர்தல் தேதியை அறிவிக்க வேண்டாம் என தமிழக தலைமைச் செயலாளர் தனக்கு கடிதம் எழுதியதாகவும், எனவே தேர்தல் தேதியை இன்று அறிவிக்காமல் வேறொரு நாள் அறிவிக்க உள்ளதாகவும் தேர்தல் ஆணையர் தெரிவித்தார்.